பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தானியேல் 5:5 நாம் வாசிக்கிறோம். மனுஷன் கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. இயேசு கைவிரனால் எழுதினை பாவத்தை உணர்த்தும் செய்தி என்னவென்றால், இன்றைய வசனத்துள்ள கைவிரல்கள் எழுத்தை எச்சரிப்பின் செய்தி என்று சொல்லலாம். சுவற்றில் எழுதப்பட்டதை கண்டபொழுது பெல்ஷாசர் என்ற ராஜா கலங்கினான். கால்கள் நடுங்க கண்டது. 1000 பேருக்கு அதிகமானோர் விருந்து சாப்பிட கொண்டிருந்தனர். எழுந்து எல்லோரும் காணும்படியாக எழுதப்பட்டிருந்தது. வழக்கம்போல் ஞானிகள், ஜோசியர், குறிசெலியோர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அர்த்தம் சொல்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டன. ஆனால் அந்த எழுத்தை யாராலும் வாசிக்க முடியவில்லை, அர்த்தமும் சொல்லவில்லை. தானியேல் வரவழைக்கப்பட்டார். அப்பொழுது அவர் இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டது, அதன் அர்த்தம் என்ன என்று விளக்கினார். இந்த கைவிரல் எழுத்துக்கள் தேவன் அனுப்பிய ஒரு குறுந்தகவல் என்று சொல்லலாம், அல்லது SMS. மெனே மெனே தெக்கல் உர்பாசின் என்னும் 4 வார்த்தைகள் எழுதப்பட்டன. அதில் மெனே என்ற வார்த்தை 2 முறை எழுதப்பட்டிருந்தது. எழுத காரணம் என்ன? இதெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். பெருமை எப்பொழுது தேவனுக்கு எதிராக ஒன்று. நாம் பெருமைப்படுவதற்கு இவ்வுலகில் ஒன்றுமே இல்லை. ஆனால் தாழ்மை ஒருவனை உயர்த்தும். 2வது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காமல் தேவனுடைய ஆலய பொருட்களை அர்ப்பணிப்பாய் எண்ணி உபயோகித்தனர். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தேவன் தகுந்த நேரத்தில் செய்தியை விரைனால் எழுதி பெருமைக்கும் நீர்விசாரமான வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு கட்டினார். ராஜா தராசில் நிறுத்தப்பட்ட பொழுது குறையை காணப்பட்டார் என்றும், இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறுத்தி பார்க்கிறார். நமது சிந்தனை, செயல், நோக்கம் அனைத்தையும் நிறுத்துகிறார். நிறைவாக காணப்படுவோமா? நம்மை பற்றி இறுதி முடிவு எடுக்கும் முன்னர் வாழ்க்கை சரி செய்து கொண்டால் நலம். பெருமைக்கும் நீர்சாரமான வாழ்க்கைக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு. எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டு சமூகத்திலே நான் இருக்கிறேன் என்பதை எண்ணி நம்மளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்திலே ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தால் நிரப்புவராக. அப்படியே ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டுக்கு முழுவாக நாம் தாழ்மையாக காணப்படுவோம். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஒரு நாள் உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.